கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான மாலை வேளைக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் டூயிங் குட். ஏன்னா அவருடைய பிரசனம் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சத்தியத்துக்கு நேராகவும் வசனத்துக்கு நேராகவும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இந்த புக் ஆஃப் டேனியல் பற்றி நம்ம ஒரு சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்டர்ஸ் குறித்தும் அதில் போட்டிருக்கிற ப்ராஃபட்டிக்கல் காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி பிளெஸ்ட் ஜாயினிங் அஸ் ஆன் ஃபேஸ்புக் ஆஸ் வெல் அஸ் ஆன் ஜூம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாக வசனத்தில் வளர்வதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கும் we are going to start the series of book of Daniel chapter 11 பத்தி பார்க்க போறோம். 10 chapters வரைக்கும் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ மிஸ்ட் எனி ஆஃப் அவர் சீரீஸ், it's available on his Survival Mission Facebook page as well as on the YouTube channel. அதுலேயும் அந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக வீடியோ போட் ஃபேஸ்புக்கில் லைவாக வரும், யூடியூப்ல வந்து ரெக்கார்டர் பண்ண நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மே காட்ஸ் நேம் alone be glorified. Okay, let me start with chapter 11. Hallelujah. Praise you, Jesus. Okay. சாப்டர் 11ல பார்த்தீங்கன்னா, சரி, இதை நம்ம ப்ராஃபட்டிக்கல் காரியங்களை நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம். ப்ராஃபட்டிக்கலாக ஆண்டவர் வந்து தானியேல் கிட்ட எவ்வளோ காரியங்கள் தரிசனத்தின் மூலமாக பேசிக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அந்த பார்த்த, அதாவது இந்த தானியேல் கிட்ட ஆண்டவர் வந்து வரக்கூடிய ராஜ்யங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன சம்பவிக்கும் சொல்லிட்டு டீட்டெயில் பை டீட்டெயிலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறாரு. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நேபுகாத்நேசர் ஒரு தரிசனத்தை பார்த்தாரு, அது ஒரு அவுட்லைன் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தானியேல் ஒரு விஷன் பார்த்தாரு டேனியல் 7ல, அதுல கொஞ்சம் டீட்டெயில் இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் எங்க 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 பார்த்தாருன்னா இதுல டானியல் 8ல இன்னும் கொஞ்சம் டீப்பான டீட்டெயில்ஸ். அதே விஷன் தான், அதை தோண்டி 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 திரும்ப 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 எக்ஸ்ட்ரா இன்னும் 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 ஆழத்துக்குள்ள எடுத்துட்டு போறாரு. ஸோ இதான் பாருங்களேன், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து we have to go in depth in Christ. நம்ம ஏதோ மேலோட்டமா மட்டும் தெரிஞ்சிடுச்சு, எல்லாமே எனக்கு தெரியும் சொல்றதுக்கு இல்லாம ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு டீப்குள்ள அவர் போயிட்டே இருக்காரு. பாருங்களேன், அதனாலதான் தேவன் வந்து தானியேலை வந்து அந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்துறாரு. அவருக்கு இருக்கிற வாஞ்சைக்கு ஏற்ற மாதிரி, அவருக்கு இருக்கிற அந்த தாகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரகசியங்களை தெளிவாகவும் இன்னும் ஆழத்துக்கும் ஆண்டவர் எடுத்துட்டு போறார். அமேசிங். அப்ப பாருங்களேன், அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அதே ப்ளூ பிரிண்ட் தான், எல்லா விஷன்ஸும் ஆல்மோஸ்ட் சேம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, இதான் ஃபர்ஸ்ட் வந்து பேபிலோன் வருவாங்க, மேடோ பெர்ஷியா வருவாங்க, கிரீஸ் வருவாங்க, ரோமன்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் கடைசியில அந்த கிறிஸ்து ஆட்சி வருவாங்க, கிறிஸ்து அதுக்கப்புறம் வருவார். சரின்னு சொல்லிட்டு இதான் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட். இது வந்து பாபிலோனுடைய ராஜ்யத்துல இது எல்லாத்தையும் பாக்குறாங்க ப்ராஃபட்டிக்கலாவே. அதுக்கப்புறமும் ஒவ்வொரு கிங்டமும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு கிங்குக்கு எந்த கிங்டம் அகெயின்ஸ்டா போவாங்க, அது எல்லாத்தையும் குறித்து ஆண்டவர் இன்னும் டீப்பாக கொண்டு வர்றாரு. இந்த 16ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது மச் டீப்பர். இதை நான் வந்து இந்த சாப்டர் 11 வந்து கொஞ்சம் பெருசு, பிளஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்துட்டு போகணும், ஹிஸ்டாரிக்கல் வச்சு எடுத்துட்டு போகணும்னா. ஸோ ஐ ஜஸ்ட் டிவைடட் இன்டு 2. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ப்போம், நாளைக்கு செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். ஸோ இதுல பாருங்களேன், இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொண்டு போறாரு. ஒவ்வொரு ராஜாக்களும் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரிலாம் சண்டை போடுவாங்க, யாரை குறித்து யார் வருவாங்க, அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம அலெக்சாண்டர் தி கிரேட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இதுல கிளியோபட்ரா பத்தி எல்லாம் போட்டிருக்கோம். கிளியோபட்ரா வந்து பழைய காலத்துல வந்து ஒரு ஃபேமஸ் கேரக்டர். நம்ம ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லயோ ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ரிலயோ அவங்களோட நேம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கிளியோபட்ரா பத்தியும் நம்ம தானியேல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவங்கள பத்தி எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கலா இந்த ப்ராஃபசிஸ் எப்படி நிறைவேறுச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ கெட் ரெடி வித் யுவர் பைபிள். ஓகே, if you don't have the Bibles, maybe இந்த ஸ்லைடை பார்க்கலாம். இந்த வசனம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஐ மோஸ்ட்லி கவர் இட் இன் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். அதே உங்களுக்கு பிடிக்கலாம், கீழே தமிழ்லையும் இருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ ரெஃபர், நீங்க தமிழையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் அந்த ஒவ்வொரு வசனமும் எப்படி நிறைவேறுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம ப்ராஃபட்டிக்கலாவே பார்க்கலாம் இன்னைக்கு. ஹல்லேலூயா.
தானியல் 11ல பார்க்கும்பொழுது இதே தான் பெர்ஷியன் நாட்டுல என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் கிரேக்க நாட்டுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா காமிப்பார். ஒவ்வொரு ராஜா கீழேயும் எப்படிலாம் என்னென்ன சண்டைலாம் வரும், எப்படிலாம் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அதை இன்னும் டீப்பா காமிக்கிறாரு. தானியல் 11:2 Daniel 11:2ல பார்க்கும்போது, now then I will reveal the truth to you. Okay, 3 more Persian kings will reign, to be succeeded by a fourth, far richer than the others. He will use his wealth to stir up everyone to fight against the kingdom of Greece. இது வந்து பெர்ஷியா நாட்டுல இருக்கும் பொழுது தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அதுக்குள்ள மீனிங் இப்ப கிடைக்குது. இப்ப நீ பாத்துக்கிட்டு இருக்க, இனிமேல் வந்து ஒரு 3 ராஜாக்கள், பெர்ஷியா ராஜாக்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்துன்னு ஒருத்தன் வருவான். இந்த 3வதுக்கு அப்புறம் 4வது ஒருத்தன் வருவான். அவன் பயங்கர பணக்காரனா இருப்பான். அவனோட வெல்த்தை யூஸ் பண்ணி ஒரு பெரிய, அதாவது யாரு, அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கிட்ட சண்டை போடுறதுக்காக போவான்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் தானியேல் கிடைக்குது. இதோட இப்ப பாருங்களேன், அந்த ஹிஸ்டரியில நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பாபிலோன், மேடோ பெர்ஷியா, அதுக்கப்புறம் கிரீஸ் அண்ட் திஸ் திங் ரோமன்ஸ். இவங்க தான் 4 ப்ராமினன்ட் கிங்டம் ஆஃப் த வேர்ல்டு. இது வரைக்கும் ஆட்சி பண்ணதில்லை. பிரதான கிங்டம் இவங்க 4 பேர் மட்டும்தான். அப்போ இந்த பெர்ஷியா நாட்டுல இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச தரிசனங்கள், பெர்ஷியா ராஜ்யத்துல இருக்கும்போது கிடைச்ச தரிசனம் இதுதான். அப்போ அந்த தரிசனத்துல இருக்கும்போது சொல்றாங்க, இன்னொரு 3 ராஜா வருவார், அதுக்கப்புறம் 4வது ராஜா வருவார். அந்த 4வது ராஜா வந்து பயங்கர பணம் செல்வந்தனா இருப்பான். அவன் தான் வந்து கிரேக்க ராஜாவோட சண்டை போட போவான், கிரேக்க சாம்ராஜ்யத்தோட. இது ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இது வந்து டியூரிங் த டைம் ஆஃப் சைரஸ் டைம்ல தான் தானியலுக்கு இந்த தரிசனமும் இதோட காரியங்களும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்புறம் சைரஸ்கோட நாட்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 ராஜாக்கள் வராங்க. யாரான்னு பாத்தீங்கன்னா அது கேம்பிசிஸ். அது 530 522 பிசி வரைக்கும் ஒரு 8 வருஷம் அவர் ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் சூடோ செமிரிடிஸ், இவர் 522 பிசில இவர் ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் டைரியஸ் 1 ஹிஸ்டாபிசிஸ், கொஞ்சம் இந்த அவங்க அதாவது இந்த பெர்ஷிய நாட்டோட நேம் இதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண நமக்கு என்ன தெரியாது. ஃபைன். இந்த 3 ராஜாக்கள் வந்தாங்க. நீங்க ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தாலே இந்த ராஜாக்கள்லாம் இருக்காங்க. 522 486 பிசி வரைக்கும் இந்த 3 ராஜாக்கள். அப்போ ஃபோர்த் இஸ் ஜெக்சரஸ். ஜெக்சஸ் வந்து எஸ்தரோட நாட்கள்ல, எஸ்தர் ராஜா ராஜாத்தி வாழ்ந்த நாட்கள்ல இந்த ராஜா தான் வந்தார். அப்போ இந்த 4th கிங் தான் பயங்கர வெல்த்தியா இருப்பாரு. அவர் தான் வந்து அவருக்கு பயங்கர வெல்த்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. அதனால அவருக்கு வந்து படபலன் அவ்வளவு இல்லை. அவரோட மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. பட் அவர் வந்து பயங்கர ஒரு வெல்த்தி கிங்காக இருந்தார். ஸோ இதை குறிச்சுதான் தானியேல் கிட்ட இந்த ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. ஒரு 3 ராஜா வருவார். 4வது ராஜா வந்து ஜெர்க்சஸ். அவர் தான் இந்த எஸ்தரோட காலத்துல, நீங்க எஸ்தர் 1:1 பார்க்கும்பொழுது இவரோட நேம் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ இவங்க வந்து 456 பிசி வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ணாங்க. இவரு வந்து இந்த மிலிட்ரி கேம்பெயினை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண அவரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல மிலிட்ரி கேம்பெயின். பட் வெல்த்துக்கு பிரம்மாண்டமான காரியங்களுக்காக இவர் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணாரு. அப்போ மோஸ்ட் ப்ராபபிளி இவரோட ஆட்சியில தான் எங்க போய் இவங்க சண்டை போட்டு ஃபைனலா அந்த ராஜ்யம் இழந்து இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் வந்தார். இவங்க போறாங்க, யார் இவங்க வந்து சண்டைக்கு போறாங்க. அந்த 4th கிங் தான் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஃபைன். அடுத்தது பாத்தீங்கன்னா தானியேல் 11:3-4 பார்க்கும் பொழுது, then a mighty king will rise to power who will rule with great authority. இது யாருன்னா அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் கிரேட்டை பத்தியும் சொல்றாங்க. அந்த 4th கிங் வாழ்ற நாட்கள்ல, அதாவது ஜெக்சரஸ் வாழ்ற நாட்கள்ல ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் எழும்புவாரு with authority and accomplished everything he sets out to do. அவர் அவர் கால் எங்கெல்லாம் வைக்கிறாரோ அந்த இடத்த எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு போற அளவுக்கு ஒரு மைட்டி கிங் வருவாரு. பட் அட் த ஹைட் ஆஃப் ஹிஸ் பவர் his kingdom will be broken apart and divided into 4 parts. இது நம்ம நல்லாவே தெரியும். பாருங்களேன், இதே தரிசனங்கள் இன்னும் ரொம்ப டீப்பா காமிக்கிறார். அப்போ அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து நமக்கு எல்லாமே தெரியும். அட் த ஏஜ் ஆஃப் 31 அந்த டைம்ல இருக்கும்போது he was speak of his capture. அந்த மாதிரி யாருமே வந்து உலகத்தை சாம்ராஜ்யம் பண்ணதில்லை, உலகத்தை அந்த அளவுக்கு யாரும் கேப்சர் பண்ணதில்லை. மற்றபடி ஒரு தேசத்தை தான் கேப்சர் பண்ணி, இவரெல்லாம் கான்டினென்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஏஷியா கான்டினென்ட், யூரோப்பியன் கான்டினென்ட், அந்த மாதிரி இந்த கான்டினென்ட் லெவல்ல அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தார். யார்? அலெக்சாண்டர் தி கிரேட். அவரோட ஹிஸ்டரி நிறைய உங்களுக்கு தெரியும். அட் த பீக் ஆஃப் ஹிஸ் கேப்சர்,
பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அது உடஞ்சு 4 பிரியும். அதான் அவர் பீக் ஆஃப் த கேப்சர் நல்லாவே தெரியும். கேப்சர் பண்ணிட்டு இந்தியா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்தியாவுக்குள்ள வர முடியல. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஈஸ்ட் வழியா அவங்க திரும்பி போற வழியில அவருக்கு வந்து ஒரு பாய்சனஸ் ஃபீவர் வந்து அதுல இறந்துடுறாரு. இறந்தவொடனே அவரோட பையன் வரல, அவருக்கு இல்ல, அவர் ஆட்சி செய்யும் போது ஒரு 4 ஜெனரல் வச்சிருந்தார். ஓகே, மேபி மிலிட்ரி ஜெனரலா யாருன்னு தெரியல, ஒரு ஜெனரல்ஸ் மாதிரி வச்சிருந்தாரு. அந்த 4 ஜெனரல் கீழே தான் அவர் அந்த அலெக்சாண்டரோட கிரேட்டோட ஆட்சி வந்து 4 பிரிஞ்சுது. அதுதான் இங்க ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. ஏற்கனவே இதை பத்தி பார்த்திருக்கோம். பட் அட் த ஹைட்ஸ் ஆஃப் ஹிஸ் பவர் ஹிஸ் கிங்டம் வில் பி broken apart and divided into 4 parts. 4 பேர் வந்தாங்க. 4 நல்லாவே தெரியும் பாருங்களேன். மேசிடோனியா வந்து கசாண்டர் ரூல் பண்ணாரு. ஏஷியா மைனர் வந்து லிசிமாக்கியஸ், சிரியா, இஸ்ரேல், மெசபடோமியா வந்து செலுக்கஸ், எஜிப்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சதர்ன் சிரியா வந்து டாலமி. ஸோ இவங்க இந்த 4 ஜெனரல் வந்து 4 பிரிச்சுட்டாங்க. அதாவது அலெக்சாண்டர் கிரேட் வந்து 4 உடஞ்சு போச்சு. இட் வில் பி நாட் ரூல்ட் பை த கிங்ஸ் டிசிடென்ட்ஸ். ராஜாவோட பையன் வந்து ஆளுகைக்கு வரல, அலெக்சாண்டரோட சந்ததியே வரல. நார் வில் பி த கிங்டம் ஹோல்ட் த அத்தாரிட்டி இட் ஒன்ஸ் ஹேட். For his empire will be uprooted and given to others. பாருங்களேன், அலெக்சாண்டர் கிரேட்டோட சந்ததி யாருமே வந்து ஆட்சிக்கு வரல. அதுக்கப்புறம் இந்த 4 ஜெனரல் அவங்களே பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆச்சு. இது கிங்டம் ஆஃப் கிரீஸ் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து கிங்டம் ஆஃப் பெர்ஷியா பத்தி பார்த்தோம், அதுக்கு கிங்டம் ஆஃப் கிரீஸ் இது கொடுத்து. அப்போ டானியல் 11:5 த கிங் ஆஃப் சவுத் வில் இன்க்ரீஸ் இன் பவர். கிங்டம் ஆஃப் சவுத் வந்து யாருன்னா டாலமஸ். அவங்க வந்து இந்த ஜியோகிராபிக்கலா 4 இடத்த பிடிச்சிட்டாங்க. நார்த் நீ, சவுத் நீ, வெஸ்ட் நீ, ஈஸ்ட் நீ, அந்த 4 பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதுல கிங்டம் ஆஃப் சவுத் வந்து கிங் ஆஃப் சவுத் வந்து டாலமஸ். அவர் தான் அந்த ஈஜிப்ட் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஈஜிப்ட் அந்த சுற்றி உள்ள அந்த சதன் சிரியாலாம் அவர் தான் அவரோட கண்ட்ரோல் இருந்து. அவர் பேர் தான் சதன் கிங்னு சொல்லுவாங்க. இனிமேட் இந்த சதன் கிங் அண்ட் நார்தன் கிங்கை பத்தி இங்க வந்து ரொம்ப டீப்பா இனிமேட் தான் நான் வந்து பேசுவாங்க. நீங்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சதன் இது வந்து நிறைய நேரம் டானியல் 11 வந்து அப்படி நம்ம ஸ்கிப் பண்ற சாப்டரா இருக்கும். பட் இட்ஸ் அன் அமேசிங் ட்ரூத். இதுல வந்து ஹிஸ்டரி அப்படியே மேட்ச் ஆகும் பாருங்களேன். ஹிஸ்டரி, அதாவது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஹிஸ்டரியில அப்படியே நிறைவேறி இருக்கு. ஸோ ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ், லெட்ஸ் கெட் கனெக்டட் டு தி வேர்ட். இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹிஸ்டாரிக்கலா இவ்வளவு அழகா ப்ராஃபசிஸ்லாம் நிறைவேறிச்சான்னு. அப்போ கிங் ஆஃப் சவுத் வந்து டாலமஸ். அவர் தான் ஈஜிப்ட் ஆட்சி பண்ணி, அதெல்லாம் கிங்டம் ஆஃப் சவுத். ஓகே, அவர் வந்து பயங்கரம் மற்ற ராஜாவை காட்டிலும், அதாவது மற்ற அந்த நார்த், வெஸ்ட், ஈஸ்ட் அவங்கள காட்டிலும் கிங்டம் ஆஃப் சவுத் வந்து இது வந்து கிரேக்க சாம்ராஜ்யம் தான். கிரேக்க சாம்ராஜ்யம் 4 பிரிஞ்சு போச்சு. கிங் ஆஃப் சவுத் வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வராரு. ஓகேங்களா? பட் ஒன் ஆஃப் ஹிஸ் ஓன் officials with become more power than he and will rule his kingdom with great strength. Hallelujah. Thank you, Jesus. Okay, praise you. அப்போ இந்த கிங்டம் ஆஃப் சவுத் வந்து நல்ல வல்லமை அப்படி பெருகிட்டே போறாரு. அவர் கீழே வந்து ஒரு அபிஷியல்ஸ் வராரு. அது வந்து இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லா தேன் ஹி அண்ட் ஹி வில் ரூல் ஹிஸ் கிங்டம் வித் கிரேட் ஸ்ட்ரென்த். அப்போ இது யாருன்னு பார்க்கும் பொழுது, சரி, இது வந்து அந்த கிங், அதாவது இந்த டாலமஸ் கீழே சந்ததி வந்துட்டு இருந்தவங்க திருப்பி, அதாவது அவனுக்கு கீழே வந்தவங்க எல்லாம் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்தாங்க, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க. இந்த 4 பிரிஞ்சதுலயே, இந்த 4 பிரிஞ்சதுல இந்த 4 கிங்டமா பிரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ஓகே, இந்த 4 கிங்டமா பிரிஞ்ச அந்த இடத்துல, thank you Jesus, ஹல்லேலூயா. ஓகே, பிரைஸ் யூ ஜீசஸ். அப்போ இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் 4 உடைஞ்சு போச்சு. அதுல வந்து சதன் கிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வராரு. the southern kingdom, அதான் இந்த டானியல் 5ல போட்டிருக்கு. the king of south will increase. அந்த சவுத் யார் ஆட்சி பண்ணாங்கன்னா டாலமஸ்னு ஒருத்தர். அவர் தான் ஈஜிப்டை கேப்சர் பண்ணி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரோட சந்ததி வந்து அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு அடுத்ததுல அந்த 4 பிரிஞ்சதுல அந்த சவுத் கிங், அதாவது கிங்டம் ஆஃப் சவுத், ஈஜிப்டை யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா, ஈஜிப்ட் அண்ட் சதன் சிரியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தா டாலமஸோட சந்ததியை பத்தி பேசுறாங்க. அடுத்த சதன் கிங்டமுக்கும் நார்த்தன் கிங்டமுக்கும் உள்ள சண்டையை பத்தி இங்க வந்து எவ்வளவு ப்ராஃபஸியா வரும் பாருங்களேன். ஓகே, அப்போ டானியல் 11:6ல பாருங்களேன். இது கொஞ்சம் வருஷம் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல சதன் கிங்டம், அந்த டாலமஸ், அந்த ஈஜிப்ட் ஆட்சி பண்ணிட்டு இருந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்காரு. Some years later an alliance will be formed between the king of north and the king of south. கிங் ஆஃப் நார்த் யாருன்னா செலுக்கஸ், சிரியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர். கிங் ஆஃப் சவுத் வந்து டாலமஸ். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அலையன்ஸ் வருது.
ஓகே நமக்கு சமாதானமா போலாம், எதுக்கு எதுக்கு நீ 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 நானும் வந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்கணும், சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த கிங்கோட அதாவது அதாவது சதன் கிங்கோட பொண்ணை வந்து அங்க கெட்டி கொடுப்பாரு. The daughter of king of the south will be given in marriage to the king of north to secure an alliance. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து எலியும் பூனையுமா இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் படையை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ சண்டை வரும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சரி இப்படி போயிட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா, பாருங்களேன், இது இது இதெல்லாம் நீங்க ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருக்கலாம். அப்ப கிங் ஆஃப் சவுத் வந்து டாலமஸ், அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து நார்த்துக்கு கொடுக்குறாரு. இது சம்பந்தம் பேசுறாங்க. சம்பந்தம் பேசினால அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு ட்ரீட்டி இருக்கும், என் பொண்ணு நீ கட்டி இருக்கா, அதனால நீ என்னை அடிக்க கூடாது, என் கடை சண்டைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரீட்டி மாதிரி. அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் பயங்கரமா வச்சிருக்காங்க. அந்த நாட்கள் இப்படி பொண்ணை வந்து இன்னொரு தேசத்துக்கு கொடுக்கும்போது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். ஒண்ணு வந்து இவங்க வந்து அந்த தேசத்தை ஆதாயப்படுத்துறதுக்காகவும், அல்லது இவங்க பயந்து அவங்களுக்கு அடிமையாகிறதுக்கு, அவங்க வந்து நம்மளை அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ராஜாக்கு கொடுப்பாங்க. அப்ப அவர் ராணி மாதிரி இருப்பாங்க. அந்த இடம் அவங்க அதாவது அவங்களோட சொல் பேச்சு தான் அதுக்கப்புறம் நடக்கும். இவங்க வந்து ஈஸியா அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்க, கிங் ஆஃப் சவுத் அது வந்து பெர்னைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் டாலமியோட பொண்ணு, டாலமி டு பிலிடிபஸ். அவங்க பொண்ணு வந்து பெர்னைஸை நார்த்துக்கு கட்டி கொடுக்குறாங்க. ஓகே, மேரிட் சிரியாஸ் கிங் ஆந்தியோகஸ் டூத்தியாஸ். ஓகே, அப்போ இதனால வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ், இன்னைக்கும் பாருங்க நிறைய பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. எப்படியாவது வந்து ஆதாயப்படுத்துறதுக்காக, அங்கிருந்து ஏதோ ஒரு காரியம் எனக்கு வரணும்னா அது வந்து ஏதாவது காமிக்கிறதுக்காக, ஏதாவது ஆதாயப்படுத்துறதுக்காக அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, ஆந்தியோகஸ் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அவனுக்கு தான் வந்து இவங்க கட்டி வைக்கிறாங்க. அப்போ ஆந்தியோகஸ் டைவர்ஸ் இஸ் ஒய்ஃப் டு மேரி பெர்னைஸ். ஓகே, அவன் ஃபர்ஸ்ட் மனைவியை, அதாவது அவன் குவீனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த சதர்ன் கிங்டம் உள்ள பொண்ணை வந்து கட்டுறான். என்ன நடக்குதுன்னா, அப்போ அந்த முதல் மனைவிக்கு கோவம் வந்துருச்சு. லேட்டர் த டைவர்ஸ் ஒய்ஃப் மர்டர்ட் பெர்னைஸ், ஹர் பேபி சன் அண்ட் ஈவன் ஆந்தியோகஸ் பை பாய்சனிங் ஹிம். இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி நடந்தது. இதை நீங்க நிறைய பேர் ஹிஸ்டரி நீங்க ரொம்ப டீப்பா ஃபாலோ பண்றவங்க இது நீங்க பார்க்கலாம். அந்த டைவர்ஸ் பண்ணி, அதாவது அந்த குவீனை ஃபர்ஸ்ட் மேரி பண்ண அந்த ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணி தான் அந்த சதர்ன் கிங்கோட பொண்ணை கெட்டனான் இவன் ஆந்தியோகஸ், நார்தன் கிங். அப்போ அந்த டைவர்ஸ் பண்ண அந்த 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 மனைவி வந்து என்ன பண்றானோ விஷம் வச்சிடறா. யாருக்கு? அவனோட எக்ஸ் புருஷனுக்கும் புதுசா கல்யாணம் பண்ண அந்த பெர்னைஸுக்கும் அவங்களோட குழந்தைக்கு, அந்த 3 பேரும் இப்படி இறந்துடுறாங்க. Thus she bought her own son Seleucus to Carlingus to the throne. ஓகேங்களா? அப்போ இதுதான் இங்க வந்து ரொம்ப அழகா போட்டு இந்த வசனத்துல பாருங்க, the daughter of king of south will be given in marriage to the king of north to secure the alliance. Okay, but she will lose her influence over him. ஓகே, இவங்க வந்து அதாவது இந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டா எப்படியாவது அந்த அதாவது இந்த நார்த்தன் கிங்டம் உள்ள காரியங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம்னு நினைச்சுதான் இது கட்டி கொடுக்கறது. பார்த்தா அங்க வந்து கொண்டுட்டாங்க, இந்த பொண்ணை கொண்டாங்க, அந்த கிங்கையும் கொண்டாங்க, கிங்குக்கு வர சந்ததியும் கொண்டாங்க. ஆனா அவன் ஏற்கனவே மேரி பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அவனோட பையனும் இருக்காங்க. அவங்க பையன் அடுத்த திருப்பி த்ரோனுக்கு வராங்க. அப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ் உடஞ்சு போச்சு, இந்த அலையன்ஸ் உடஞ்சு போச்சு. பாருங்களேன், இங்க கட்டி கொடுத்த அந்த பொண்ணு வந்து அங்க போன உடனே கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் மனைவி வந்து பாய்சன் வச்சு அந்த கிங்கையும் இந்த குயினையும் அந்த பையனையும் கொண்டாச்சு. அப்போ அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்குள்ள பையன் தான் திருப்பி த்ரோனுக்கு வரான். இது எல்லாமே நடந்திருக்கு, இது எல்லாமே ஹிஸ்டரி. So she will be abandoned along with her supporters. யாரு? அந்த பெர்னைஸ். இதான் அந்த டாட்டர். அவங்க தனியா அபேண்ட் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அழிஞ்சு திருப்பி அந்த பழைய மாதிரி ஆயிடுச்சு. அந்த அலையன்ஸ் ஒண்ணு இல்லாம போச்சு. இதெல்லாமே அப்படியே நடக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தானியேல் கிட்ட சொன்ன காரியங்கள் எல்லாமே, அதாவது தானியேல் வந்து எல்லாமே பார்த்து சொல்லியிருக்காரு. அழகா அந்த வசனத்தின் மூலமாக வெளிப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒரு எக்ஸாக்டா ஒரு 400 இயர்ஸ்ல நிறைவேறினது. ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். when he returns to Egypt, when he returns to Egypt, he will carry back their idols with him. Thank you, Jesus. Okay, with him along with the priceless articles of gold and silver. For some years after, he will leave the king of north alone. Okay, இது என்ன நடக்குதுன்னா, thank you, Jesus. இது வந்து இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த பொண்ணை கொடுத்து பார்த்தாரு, கிடைக்கல.
அதுக்கப்புறம் இவங்க வந்து சரி வேற வழி இல்லாம திருப்பி வந்து அவங்க எஜிப்டுக்கு ரிட்டர்ன் ஆறாங்க. எஜிப்ட் வந்து யாரை ஹேண்டில் பண்றது? இந்த சதன் கிங். In the southern king, when he returns to Egypt, he will carry back their idols with him, along with the priceless articles of gold and silver. அப்போ for some years afterwards, he will leave the king of the north alone. இவங்க ரெண்டு பேருக்குள்ள திருப்பி வந்து ஒரு பிரிவு வந்துருச்சு. அந்த அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு. சதனுக்கும் நார்த்துக்கும் உள்ள ட்ரீட் எதுவுமே இல்லை. அவங்க திரும்பி வரும்போது அங்க இருக்கிற சில விக்கிரகங்கள்லாம் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. யாரு? இந்த 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 நார்த்ல இருக்கிற, அதாவது இந்த இந்த நார்த்தன் கிங் வந்து ஈஜிப்ட்ல இருக்கிற சில காரியங்கள்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க திரும்பி போகும்போது. இந்த நார்த்தன் கிங் அதான் பாருங்களேன். when he returns to the Egypt, he will carry back their idols with him, along with the priceless articles of gold and silver. For some years afterwards, he will leave the king of north alone. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்லை. திருப்பி என்ன நடக்குது? திருப்பியும் பாருங்களேன். இது வந்து அப்படியே நடந்தது. இது வந்து ஹிஸ்டரி நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தாலும் அப்படியே நடக்கும். லேட்டர் த கிங் ஆஃப் நார்த் வில் இன்வேட் த ரெலம் ஆஃப் கிங் ஆஃப் சவுத் பட் வில் சூன் ரிட்டர்ன் டு ஹிஸ் ஓன் லேண்ட். திருப்பி கொஞ்சம் வருஷம் கழிச்சு எல்லாம் இப்படி, ஏன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணை கொடுத்து ஏமாந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு, ரெண்டு பேருக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்லாம ஆச்சு. திருப்பி என்ன பண்றாங்க? திருப்பி நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம், வேற வழி இல்ல, அட்டாக் பண்ணி அவங்களை கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு லேட்டர் த கிங் ஆஃப் நார்த் யாரு? செலுக்கஸ். ஏன்னா கிங் ஆஃப் நார்த், இந்த கிங் ஆஃப் நார்த் வந்து will invade the realm of the king of south but will soon return to his own land. However, the sons of the king of north will assemble a mighty army that will advance like a flood and carry the battle as far as the enemy's fortress. இந்த நார்தன் கிங் வந்து எஜிப்ட் அட்டாக் பண்றதுக்கு போறாரு. அதாவது சிரியாஸ் கேலினிகஸ்னு ஒரு ராஜா, அவர் தான் அந்த நார்த்தன் கிங். இது எப்ப நடந்ததுன்னா 240 BC நடக்குது. பட் ட்ரீட்டட் சவுண்டட் பீட்டன் செலுக்கஸ் சன் கெப்ட் அப் வார் அகெயின்ஸ்ட் ஈஜிப்ட். இவர் வந்து ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போறாரு. பாருங்களேன் என்ன நடக்குதுன்னா, திரட்டிட்டு போறாரு. That in a range the king of south will rally against the vast forces assembled by the king of north. இவன் வந்து இந்த கிங் ஆஃப் நார்த் வந்து ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போறான். அந்த படை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 பேரை கூட்டிட்டு போய் அட்டாக் பண்றதுக்காக, சவுத் அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. அப்போ இந்த கிங் ஆஃப் சவுத்தும் வந்து ஒரு பெரிய வைராக்கியம் அவனுக்கு. சரி பார்ப்பான், இவன் எவ்வளவு பெரிய படையத்தை கூட்டிட்டு வரான், நானும் சும்மா சளைச்சு போனவல்ல, நான் எப்படியாவது இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவனும் போய் சண்டைக்கு போய் நிக்கிறாங்க. சவுத்தும் நார்த் வந்து ஒரு பெரிய ஆர்மி. Okay, after the enemy army swept away, the king of south will be filled with pride and will execute many thousands of his enemies, but his success will be short-lived. இந்த நார்த் வந்து படம் அதிகமா இருக்கு, சவுத் கம்மியா இருக்கு. ஆனா இவங்க வந்து எப்படியா ஜெயிச்சிட்டானுங்க, இந்த சவுத் வந்து ஜெயிச்சிட்டானுங்க. அதான் இங்க பாருங்களேன். His bitterness caused the king of Egypt to come against the king of Syria. The vast force of north was about 75,000 people இருக்காங்க. But south won the battle. சவுத் வந்து கம்மியா தான் இருந்தாங்க, பட் இருந்தாலும் அத்தனை பேரும். இந்த சவுத் கம்மியா, அது கம்மியான ஆளுங்க வச்சுட்டு இந்த நார்த் ஜெயிச்சதுனால சவுத்துக்கு ஒரு ப்ரைடு வந்துருச்சு. சதன் கிங்குக்கு ஒரு பெரிய ப்ரைடு. நான் பாரு, நான் வந்து எவ்வளவு, நான் வந்து கொஞ்சம் ஆர்மி வச்சுட்டு நான் வந்து இவங்களெல்லாம் அடிச்சு இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரைடு. அந்த டாலமி, அப்போ அவங்க தான் அந்த டாலமின்னு சொல்றவர் தான் அவர் வந்து இது பண்ணாரு. devastated the Syrian army under the Antiochus. Antiochus வந்து ஒரு நார்த்தன் கிங், டாலமி வந்து சதன் கிங். இவங்கெல்லாம் அடிச்சு உடச்சு பாருங்க எவ்வளவு பெரிய படையா வந்தாலும் நான் யாருன்னு காமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு. சவுத்துக்கு ஒரு பெருமை வந்துருச்சு டாலமிக்கு. இதெல்லாமே அப்படியே நடந்தது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போனதுக்கு அப்புறம் பாருங்க, இது வந்து நம்ம நல்லா பார்க்கும்போது நெபுகாத்நேசர் பார்த்த தரிசனத்தை ஆண்டவர் அப்படியே டீப்பா அப்படி கொண்டு போய் எவ்வளவு டீப்பா காமிக்கிறார் பாருங்களா. அதே தரிசனம் நம்ம மேலோட்டம் பார்க்கும்போது பாபிலோன் ஃபர்ஸ்ட் வருவாங்க, மேடோ பர்ஷியம் அடுத்து வருவாங்க, அதுக்கு அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், அதுக்கு ரோம சாம்ராஜ்யம் வரும். இது வந்து மேலோட்டமா. டேனியல் 7ல கொஞ்சம் டீப்பா கொண்டு போனார். டேனியல் 8ல இன்னும் டீப்பா கொண்டு போனாரு. ஓகேங்க. டேனியல் 10ல இன்னும் பாத்தீங்கன்னா அதோட இன்னும் டீப்பா கொண்டு போறாரு. டேனியல் 11ல பாத்தீங்கன்னா பயங்கரம், அதாவது ஒவ்வொரு கிங்குக்கும் எப்படி இருப்பாங்கன்னு.
அடுத்து இந்த பெர்சிய ராஜா எப்படி இருப்பாரு, எத்தனை ராஜா வருவாங்க, அதுக்கு அடுத்தது வந்து கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், அதுல எப்படிலாம் பிரிஞ்சு போவாங்க, என்னென்ன சண்டைலாம் வரும், எவ்வளவு டீப்பா காமிக்கிறா பாருங்களேன். ஒரே தரிசனம் தான் தானியேல், அதாவது நெபுகாத்நேசர் முதல் தானியேல் பார்த்த எல்லா தரிசனமும். ஆனா ஒவ்வொரு தரிசனத்திலும் தேவன் தானியேலை ரொம்ப ஆழங்களுக்குள்ள எடுத்துட்டு போறார். ஹல்லேலூயா. So we also get connected so deep in Christ. ஸோ நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவர் கிட்ட நம்ம வாஞ்சியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆண்டவர் நம்மளே இந்த தரிசனத்துக்குள்ளாகவும் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். சரி, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சவுத்துக்கும் நார்த்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. நார்த் ஒரு பெரிய படையை கொண்டு வராங்க அவங்கள. ஆனா சவுத்து வந்து ஒரு கொஞ்சம் படையை வச்சுட்டு நார்த்தை ஜெயிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பெருமை வந்துருது, சவுத்துக்கு பெருமை வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருஷம் கழிச்சு, தானியேல் 11:13-15 பார்க்கணும். few years later the king of north will return with a fully equipped army. திருப்பி கிங் ஆஃப் நார்த் வரான். ஏற்கனவே ஃபர்ஸ்டே தோத்து போயிட்டேன், சவுத்தோட பெருசா இந்த 75,000 பேர் கொண்டு வந்தும் தோத்துட்டானுங்க. திருப்பி அவன் வந்து திருப்பி இருக்கிறது எல்லாத்தையும் அவன் சேர்த்து வச்சு எல்லா ஆளுங்களையும் கொண்டு வரான் நார்த். At that time there will be a general uprising against the king of south. Violent men among your own people will join them in fulfillment of this vision, but they will not succeed. இந்த டைம்ல பாருங்களேன். அப்போ கிங் ஆஃப் சவுத்ல ஒரு வயலண்ட் மைண்ட், ஒரு பெரிய ஜெனரல் வருவான். எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க திருப்பி கிங் ஆஃப் சவுத் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வந்து பெரிய ஜெனரல், பயங்கர இதா இருக்காங்க. ஏற்கனவே பயங்கர கொஞ்சம் ஆர்மி வச்சுட்டு நார்த்தை ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கு. எப்பவுமே பெருமை இருந்துச்சுன்னா கீழே விழுந்துருவாங்கன்னு அர்த்தம். அதான் ஒரு சைன். அவங்களுக்குள்ள பெருமை வந்துருச்சு. ஆனா எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஜெனரல் வந்தாலும் இவங்க திருப்பி அப்படியே போய் அட்டாக் பண்ண பாருங்க. நார்த்து திருப்பி எப்படியே படையை திருத்திட்டு வராங்க. பட் திஸ் டைம் த சவுத் வந்து தோத்து போயிட்டாங்க. இதெல்லாமே ஹிஸ்டரியில் அப்படியே நடந்திருக்கு பாருங்களேன். பட் they will not succeed. The king of north will come and lay siege to a fortified city and capture it. அவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க நார்த். The best troop of the south will not be able to stand in the face of the onslaughter. இது வந்து 13 வருஷம் கழிச்சு திருப்பி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு சவுத் ஜெயிச்சோன்னா அவங்களுக்குள்ள பெருமை வந்துருச்சு. இது வந்து கிரேக்க சாம்ராஜ்யம் நடக்கிற அதாவது உள்நாட்டு குழப்பம். அவங்க எல்லாமே கிரேக்க சாம்ராஜ்யம், அவங்களுக்குள்ளே சவுத் நார்த்துக்குள்ளே பெரிய பிரச்சனை. அப்போ 13 வருஷம் கழிச்சு ஆந்தியோகஸ், இந்த ஆந்தியோகஸ் வந்து திருப்பியும் நிறைய ஆர்மி திரட்டிட்டு போறான். And in a series of strikes against Egypt brought Philistines. அவங்க வந்து Philistines கேப்சர் பண்ணிட்டாங்க into his control as far as the south of Gaza. இந்த ஆந்தியோகஸ் வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்றான். அங்க இருக்கிற அந்த பாலஸ்டைன்ஸ், அங்க சுத்தி இருக்கிற லேண்ட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு சவுத்தை தோக்கடிச்சாச்சு. இது எல்லாமே ஹிஸ்டரியில் நடந்திருக்கு. ஓகே, அப்போ இவங்க நார்த் வந்து இந்த நார்த்ல இந்த ஆந்தியோகஸ் பத்தி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஆந்தியோகஸ் தான் இந்த அந்திகிறிஸ்து மாதிரி உள்ள ஆளுன்னு அர்த்தம். இவன் வந்து திருப்பி அங்க உள்ள அந்த இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் தேசம், எருசலேம், பாலஸ்டைன்ஸ் இது எல்லாத்தையும் கேப்சர் பண்றாங்க. ஓகே, இங்க 11-16 என்ன போட்டிருக்குன்னா, the king of north will march onwards unopposed, none will be able to stop him. இந்த ஆந்தியோகஸ் வந்து இந்த சவுத் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. He will pursue the glorious land of Israel, intent on destroying it. ஓகேங்களா? ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலைநிற்பனும் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்திலே தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாகும். இது நிறைய நேரத்தில் நமக்கு தமிழ் பைபிளை படிக்கும்போது இது வந்து ரொம்ப அப்படி கன்ஃபியூஷனா இருக்கும். சில பேருக்கு தமிழ் நல்லா புரியும். ஆனா இங்கிலீஷ்ல நம்ம பார்த்துட்டு அந்த ஹிஸ்டாரிக்கலை நம்ம மேட்ச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்களேன். இதுல பார்க்கும்பொழுது அந்த ஆந்தியோகஸ் வந்து இஸ்ரேல் வரைக்கும் உள்ளால போய் அட்டாக் பண்ண போறாரு. சவுத்து தோக்கடிச்சிட்டு சவுத்துக்கு இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு உடைச்சிட்டு உள்ளால போறாரு. This speaks of Antiochus III the Great, who took lasting dominion over Israel. The land of Israel is consumed as well as the Egypt being attacked. சவுத்தை வந்து தோக்கடிச்சு அவன் இஸ்ரேலையும் அவனோட கைக்கு கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இதை விட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, then he will make a plans to come with the might of his entire kingdom and will form an alliance with the king of south.
அவன் அவன் அந்த இஸ்ரேல் அவன் கேப்சர் பண்ணிட்டு அவன் பார்த்துக்கிட்டான், நம்ம ஃபுல்லா நம்ம இதை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியாது, சரி நம்ம சவுத்தை வந்து தோக்கடிக்காம அவனோட ஒரு அலையன்ஸ் பண்ணுவோம். ஏற்கனவே அடிச்சுட்டானுங்க, அடிச்சு கேப்சர் பண்ணியாச்சு, அவனுக்கு நமக்கு கீழே நம்ம ஒரு அலையன்ஸ் உண்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது திருப்பி இன்னொரு ட்ரீட்டி கொண்டு வருவான். நான் இதை பத்தி நாளைக்கு இன்னும் டீப்பா சொல்றேன். நம்ம இந்த ஹிஸ்டரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதுல தான் அந்த கிளியோபட்ரா பத்தி எல்லாம் பேசலாம். ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் இந்த இஸ்ரேல் எப்படி அவன் கேப்சர் பண்ணான்னு. இதான் அந்த ஆந்தியோகஸ் ஓட காரியங்களை பத்தி நீங்க பார்த்தோம். நார்த் வந்து சவுத்தை கேப்சர் பண்ணி இஸ்ரேல் பாலஸ்டைன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து திருப்பி அந்த சதர்ன் கிங்டம் கூட ஒரு ட்ரீட்டி உண்டு பண்ணுவான். அதுல தான் இந்த கிளியோபட்ராலாம் வருவாங்க. இந்த கிளியோபட்ரா பத்திலாம் நம்ம நாளைக்கு பத்தி பார்க்கலாம். பாருங்களேன், பைபிள் வந்து நம்ம ஹிஸ்டரி, நம்ம வந்து கிளியோபட்ராலாம் நம்ம வந்து எங்கேயோ ஒரு இதுல தான் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா பைபிள் டாக்ஸ் அபவுட் இட், கிளியரா இருக்கு. ஸோ அதை பத்தி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சாப்டர். டேனியல் 11 வந்து நம்ம ஹிஸ்டரி புரிஞ்சாதான் இந்த சம்பவம் புரியும். இல்லாட்டி ஏதோ நார்த்து சவுத்துன்னு போயிட்டே இருக்கு, நமக்கு வந்து புரியாது, யாரை பத்தி பேசுறாங்க தெரியாது. அதனாலதான் we should match the history. நம்ம வந்து இது எல்லாமே நடந்திருக்கு, அப்படியே நடந்திருக்கு. நம்ம ஹிஸ்டரி எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்ல வைக்கும் போது தான் we can prove the word of God is true. Hallelujah. So இந்த டேனியல் 11 எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இது வரைக்கும் எனக்கு இந்த சாப்டர் நான் படிச்சிருக்கிறேன் பிரதர், ஆனா எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதே கிடையாது. How many of you can say that yes, இப்பதான் எனக்கு வந்து கொஞ்சமாவது ஹிஸ்டரி எனக்கு புரியுது, ஆண்டர் கொடுத்த இந்த ப்ராஃபசிஸ் எல்லாமே எப்படி ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் நான் உணரேன். How many of you are saying with me? Hallelujah. ஸோ இதை விட நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்றேன். நாளைக்கு வந்து இந்த சாப்டர் 11 உள்ள மீதி ஹாஃபை பார்ப்போம். அதுலதான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் இருக்கு. May God's name alone be glorified. If you're really blessed, say amen while watching this video. Hallelujah. So may God's name alone be glorified. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களோட கூட இருந்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி தேவரீர். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி இருக்கிறது, அதற்காக நன்றி. அந்த வார்த்தையை எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நாங்கள் தானியேலை பத்தி படிக்கும் பொழுது ஆண்டவரே, எவ்வளோ உண்மை உள்ள உங்களுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது, உங்களுடைய வார்த்தை எவ்வளவு நிஜமானதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாக அந்த வசனத்துக்குள்ளாக நாங்கள் ஆழத்துக்குள் செல்வோம். எப்படி நீங்க தானியேலுக்கு ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு டைம்லைன்லையும் நீங்க இன்னும் டீப்பாக கொண்டு போறீங்களோ, அதே போல எங்களையும் வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக கொண்டு போங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, கேட்கிறவர்களையும் அவங்களை பலப்படுத்துங்க, வசனத்தை இன்னும் அவங்களை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். சகல துதி கன மகிமை மாட்சிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Thank you so much for joining in. Let's meet tomorrow at 6:30. God bless you. Hallelujah.